பேதுரு எல்லாரையும் போகச் செய்தான். ಪೇತ್ರನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದ. பேதுரு ஒரு காப்பி பேஸ்ட் மேன். ಪೇತ್ರನು ಕಾಪಿ ಪೇಸ್ಟ್ ಮಾಡೋನು. யார காப்பி ಮಾಡದ ಗೊತ್ತಾ? யார காப்பி பண்ணா தெரியுமா? முன்னாடி பார்த்தா பெதஸ்டாவில் எதை பார்த்தானோ அது அங்க வந்து ஐனோவ வீட்ல செஞ்சான். ಮುಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಬೆಸಸದಲ್ಲಿ ಏನು ನೋಡಿದಾನೋ ಅದು ಬಂದು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದನು. இந்த வீட்ல பார்த்தா இப்ப நம்ம எவரியுடைய வீட்ல என்ன செய்தானோ அது அப்படியே செய்றான். ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾವೀರನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದಾನೋ ಅದು ಹಾಗೆ ಮಾಡಿದಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ನಿಮಗೆ? இயேசு எதை செய்தாரோ அதை பேதுரு அப்படியே செய்தான். ಯೇಸು ಏನನ್ನು ಮಾಡಿದನು ಪೇತ್ರನು ಹಾಗೆ இப்ப ಮಾಡಿದನು. பேதுரு எதை செய்தாரோ அதை நீ நானும் செய்ய போறோம். ಪೇತ್ರನು ಏನು ಮಾಡಿದಾರೋ ಅದು ನೀವು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. இதுக்கு தான் பரிசுத்தாவின கூட இருக்கிறார். ಇದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೊತೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ಕೆಲವರು கொஞ்சம் சில பாஸ்டர் எல்லாம் சொல்றாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ತುಂಬಾ ಜನ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ್ರು. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಅದು ನಾವು ಮಾಡಕ ಆಗೋದಿಲ್ಲ. ನಾಮ பண்ண முடியாது. சரி ஆச்சு பேதுரு பண்ணானப்பா மீன் பிடிக்கிறவன். ಆದ್ರೆ ಮೀನು ಹಿಡಿಯೋಣ ಪೇತ್ರನು ಮಾಡಿದನು. ಅದು பேதுரு ಮಾಡಿದ್ರು. ಅದು ಅವರು ನಾವೆಲ್ಲ ಮಾಡಕ ಆಗಲ್ಲ. ಅದು பேதுரு பண்ணது நாமெல்லாம் பண்ண முடியாது. அவரெல்லாம் இமயமலையில கூட்டி போய் வச்சு அங்க சிலுவையில அறையணும். ಅವರೆಲ್ಲ ಹಿಮಯಮಲೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಬೇಕು. இயேசு சொன்னாங்க. ಯೇಸು ಹೇಳಿದರು, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಯಾವನು, நான் செய்தவைகளை செய்தான் அவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை ನಾನು செய்வான். ಮಾಡಿದ್ದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச பாரு, முகத்தை பாரு, பக்கத்துல பாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ இயேசு செய்ததை செய்ய முடியும். ನೀವು ಯೇಸು ಮಾಡಿದ್ದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. ಬಾಯ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ, ನೀನು ಇಯೇಸು செய்ததை செய்ய முடியும். ನೀವು ಯೇಸು ಮಾಡಿದ್ದನ್ನು ಮಾಡಬಹುದು. பேதுரு ಮಾಡಿದನ್ನ ನೀವು ಮಾಡಬಹುದು. ಪೇತ್ರನು பண்ணது நீங்களும் பண்ண முடியும். அப்போஸ்தலர் ಮಾಡಿರೋದನ್ನ ನೀವು ಮಾಡಬಹುದು. அப்போஸ்தலர்கள் பண்ணது நீங்களும் பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நம்ம ಸಮಯವಾಗಿದೆ. இது நம்ம ಸಮಯமா இருக்கு. ஆமென். 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 சோ அடுத்த வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, பேதுரு எல்லாரையும் போக வச்சான். ಪೇತ್ರನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದ. எவரி வீட்ல இயேசு உள்ள போனவனே எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, எல்லாரும் வெளிய அனுப்பிட்டார். ಯಾಹಿರನ ಮನೆಗೆ ಯೇಸು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅಳುತ್ತಾ ಇದ್ದವರು. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಹಾಗಾದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? அழு மூஞ்சி பரலோக ರಾಜ್ಯத்துல தேவை கிடையாது. ಅಳು ಮುಖ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. பார்த்தாலும் அழுவது. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಅಳುವುದು. அழு மூஞ்சி கடவுளுக்கு தேவையில்லை. ಅಳುವ ಮುಖ ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழுக விசுவாசத்தோட வந்தா அது வேற. ಅಳುವುದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬಂದ್ರೆ ಅದು ಬೇರೆ. ಸಂತೋಷத்தோட வந்தா அது வேற. ಸಂತೋಷದಿಂದ ಬಂದ್ರೆ ಅದು ಬೇರೆ. ஆனா வார்த்தை சொல்லுது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இவங்க எல்லாம் சீஷரா இருந்தும் கூட, ಇವರೆಲ್ಲ ಶಿಷ್ಯರಾಗಿ ಇದ್ದು ಕೂಡ, இவங்க தொற்கால் மரிச்சு போயிட்டால் பேதுரு வந்திருந்தும் அவங்க இனிமேல் எழும்ப மாட்டாங்களா அழுதுட்டு இருந்தாங்க. ದೊರ್ಕಾಲನು ಸತ್ತೋದರು, ಪೇತ್ರನು ಬಂದು ಕೂಡ ಅವರು ಎದ್ದೇಳದೆ ಅಳುತ್ತಾ ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Can I tell you, பேதுருவிலும் பெரியவர் உன்னுடனே கூட இருக்கிறார். ಪೇತ್ರನಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, பேதுருவிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். ಪೇತ್ರನಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ.